ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், ஸோ இன்றைக்கி ஒரு யூனிக்கான டிஷ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது தொண்டைக்காய் வச்சு பண்ணணும். இன்னைக்கு காலையில் பயங்கர எங்கள் ஆத்துக்கார் ஒரே புலம்பல், உன் இஷ்டப்பட்ட காயே பண்ணிட்டு இருக்கியே தவிர எனக்கு பிடிச்ச தொண்டைக்காயை பண்ணவே மாட்டேங்கிறேன்னு. எனக்கு நிஜமாவே தொண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால நான் என்ன சொன்னேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு தொண்டைக்காயில் ஒரு ஐட்டம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு தொண்டைக்காய் வச்சு ஒரு ஐட்டமும், அதுக்கப்புறமா ஸ்நாக்கி பெப்பர்னு சொல்லிட்டு பெல் பெப்பர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஐட்டமும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே வீடியோவை தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. இப்போ நம்ம அரைச்ச விழுத போட்டுக்கலாம். இந்த மஜ்ஜிகை சாறு ஹோட்டல்லலாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். நல்ல ஸ்டஃபிங் இது. அதை உள்ளே நான் நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே ஜஸ்ட் ஆயில் குத்தி சாட்டே பண்ணால் போகிறோம். மணக்க பருப்பு ரசம் ரெடி. நான் இப்போ தொண்டைக்காய் வச்சு இந்த ஊரில் மஜ்ஜிகை சாறுன்னு பண்ணுவாள், அதை இப்போ பண்ண போகிறேன். மஜ்ஜிகை சாறுலாம் ஆல்மோஸ்ட் நம்ம மோர் குழம்பு தான், பட் மோர் குழம்போட இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது. நான் மோர் குழம்புல கொத்தமல்லி துவரம்பருப்பு அரைப்பேன் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை. இது கொஞ்சம் சின்னதாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் இப்போ ஒரு மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தொண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டேன். தயவுசெய்து பழுத்திருக்குன்னு நினச்சிக்காதீங்கோ. எங்கள் ஹஸ்பண்டை இன்றைக்கி வாங்க அனுப்பிச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் அது. ஸோ அவருக்கு அவ்வளோதான் அது வாங்க தெரியும். எப்பயுமே ஹார்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கணும். இவர் நல்ல குண்டு குண்டாக குழக்குன்னு இருக்கிறதா வாங்கிட்டு வந்திருக்கார். ஃபுல் அண்ட் ஃபுல் சிகப்பாகவே பழுத்து போயிருந்தது. ஏதோ தேர்னதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை. இது அத்தனையுமே நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயையும் பச்சை மிளகா இது ஜீரகம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு விப்பில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் பவுடராக ஆகிடுத்து. ஸோ இப்போ இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை. ஸோ ட்ரையாக இருக்கும்போது தான் அந்த தேங்காய் நல்லா உதிராக வருது. சப்போஸ் நம்ம ஜலத்தை குத்திட்டோம்னாக்கா நமக்கு அரைப்படவே மாட்டேங்கிறது. எங்காத்து மிக்ஸி தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாராத்து மிக்ஸியும் இப்படி தானான்னு தெரியல. இதை நம்ம விழுமோனா நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இதை நல்லா விழுமோனா அரைச்சி எடுத்துன்ட்டேன். தொண்டைக்காய் மஜ்ஜிகை சாறு பண்ணிடலாம். ஸோ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். பொரியட்டும். நார்மல் தாளிப்புகள் தான். லைட் சால்ட் போட்டிருக்கேன். இது எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பேன். ஸோ அதனால் காய் நல்லா வதங்கணும். எப்பயுமே தொண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி குத்தி மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றினாக்கா காய் நல்லா வெந்துடும். தண்ணி நல்லா வற்றி எடுத்து பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி விழுத போட்டுக்கலாம். அந்த காயோட கலர்லாம் கூட மாறி இருக்கு. அதுதான் இண்டிகேஷன் காய் வெந்திருக்குன்றதுக்கு. இது கண்டிப்பாக மோர் குழம்பு டேஸ்ட்டை விட வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க.
சாதாரண நாட்களில் ட்ரை பண்ணலாம் இதை, ஏன்னா நான் இதில் பூண்டு போட்டிருக்கேன். ரொம்பவே இந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியில் ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகி அசிடிட்டி ஃபார்ம் ஆகி எல்லாம் ஆறுது. ஸோ அதனால தான் என்னோடய சாப்பாட்டில் இப்போ கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்கின்னு இருக்கேன். வேண்டான்றவா இந்த பூண்டை கூட இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குன்னாக்கா இப்போ கொஞ்சம் அடுப்பை சின்னது வச்சுட்டு ஒரு நுரைச்சி வர அளவுக்கு இருக்கட்டும். லேசாக இப்படி கொஞ்சம் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சு மூடி வைக்கலாம். சத்தம் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாருங்க, லேசாக அப்படி கொதித்து வர நேரத்தில் தேங்காயெலாம் உடஞ்சிடும், அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சின்னதுலேயே தான் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி தழை வச்சு அதான் அரைச்சிருக்கோம், தாளிக்கரைச்ச கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். எல்லாம் ஆயிடுத்து, தாளிப்புகள் ஆகிடுத்து, எல்லாம் ஆகிடுத்து. இதை அப்படியே சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா தொண்டைக்காய் மஜ்ஜிகை சாறு அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த மஜ்ஜிகை சாறு ஹோட்டல்லலாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அதையுமே நோட்டீஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க, பண்ணினேன்லாக்க. ஸோ இப்போ ரசம் கம்பல்சரியாக எல்லா நாளும் பண்ண வேண்டியதாக போயிடுது. ஸோ அப்பாவுக்கு ரசம் தவிர வேறு எதுவுமே முழுங்கி ஒன்றும் பண்ணவே முடியல. ஸோ அதனால் மஸ்ட்டு டெய்லியே ரசம் இருக்கும். ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஐட்டம் தான் பண்ணுவோம், குழம்பு, சாம்பார், ஆர் ரசம் அப்படி தான். ஸோ இப்போ கம்பல்சரி ரசம் உண்டு. மணக்க மணக்க பருப்பு ரசம் ரெடி. சாதத்தையும் வச்சாச்சு. ஸோ நான் இப்போ எடுத்துட்டுருக்கிறது ஸ்நாக்கி பெப்பர். பெல் பெப்பர்ன்றது கேப்சிகம்லேயே கலராக இருக்கும். இது மிளகா பழத்துலேயே இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும். இதுக்கு பேர் ஸ்நாக்கி பெப்பர். இதில் இந்த மாதிரி அந்த கொண்டையெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு, என்ன விதமான ஸ்டஃபிங் உங்களுக்கு இஷ்டமோ அது மாதிரி இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சாட்டே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்குமே தொட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்நாக்கி பெப்பர் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு ஐட்டம் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது ஜென்ரலாகவே எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கிறது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஸ்டார் பஜாரில் வாங்கினேன். இதோட விலை ஒரு பாக்ஸோட விலை 80 ருபீஸ் கொடுத்து வாங்கின்னு வந்தேன் நான். இது காரமாகவே இருக்காது, இது கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்கி பெப்பர் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது, இது ஆரஞ்சு கலர். இதுவுமே என்ன பியூட்டிஃபுல் கலராக இருக்கு இல்லையா, வேக்ஸ் பொம்மை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குது. ஸோ அழகாக அந்த ஸ்நாக்கி பெப்பரை உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா அழகாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ உருளைக்கிழங்கையுமே மசிச்சு எடுத்துன்ட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ட்ரை மேத்தி லீஃப், கசூத்தி மேத்தி எடுத்துட்டுருக்கேன். வானலியில் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். பூண்டு, இஞ்சி, 2 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. வாசனைக்கு தான் நிறையா வேண்டாம் கருவேப்பிலை. பச்சை மிளகா. ஸோ இது ஒன்று தான் காரம். நம்ம அந்த ஸ்நாக்கி பெப்பர் சுத்தமாக காரம் இருக்காது. ஸோ அதனால் இதில் பச்சை மிளகா போடுறது மட்டும்தான் காரம், வேறு எதுவுமே காரம் கிடையாது. ஸோ வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும்.
ஸோ இதுக்குண்டான கல் உப்பு, இந்த ஐட்டம் நான் அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன், அதனால் கல் உப்பு போட்டிருக்கேன். அப்பாவோட ரசத்துலலாம் வந்து இந்த லைட்டுன்னு ஒன்று கிடைக்கிறது, டாட்டாவோட லைட் சால்ட்டுன்னு க்ரீன் கலர் பேக்கெட்டில், அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஒரு குட்டி ஸ்பூனோட நுனியில் போடுற கரம் மசாலா, இவ்வளோ தான். ஒரு 1/4 டீஸ்பூனோடையே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான் அதில் தெரியணும், கண்ணா பின்னான்னு வாசனை தெரியக்கூடாது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கை போட்டுடலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை இல்லை, நான் வந்து ட்ரை மேத்தி லீஃப் இது போடுறேன். இதில் இது நல்லா கொஞ்சம் மசிச்சு நல்லா வரட்டும், அது வரைக்கும் ஒரு வதக்கிக்கிறேன். ஸோ இதை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டோன்னாக்கா ஸ்டஃபிங் டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த ஸ்நாக்கி பெப்பருக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணலாம். ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக இந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல ஸ்டஃபிங், இது அதை உள்ளே நான் நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே ஜஸ்ட்டு ஆயில் குத்தி சாட்டே பண்ணால் போகிறோம். இந்த மீந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு வந்து உள்ளே மசாலாவாக வைக்கலாம், ஒன்றும் இல்லையா. இது அழகாக உருட்டி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே டிப் பண்ணி போட்டேன்னாக்கா ஆலு போண்டா ரெடி. ஸோ என்ன வேணால் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சீஸ் வைக்கணுன்னா வைக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கோட பன்னீரை துருவி போட்டு ஸ்டஃபிங் சேர்த்து பண்ணினாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நான் வேறு ஒரு நாள் டைம் கிடைக்கிறச்ச நிதானமாக அதை கூட உங்களுக்கு ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி சிம்பிளிஃபைடாக பண்ணி காட்டுறேன். எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சுடுத்து. நம்ம வந்து இதை அப்படியே ஜஸ்ட்டு இதில் இப்படி வச்சா போகிறோம். அதை அப்படியே இதில் வச்சு இடுக்கியில் வச்சு அப்படியே பெரட்டி விட்டு அதை ஷாலோ ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். இதோட அந்த மேல் தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அவ்வளோ சீக்கிரமாக உடையாது. ஆனால் கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை பெரட்டி விட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்கோ, இல்லைன்னா சல்லுன்னு மூஞ்சில் தெரிக்கும். அதில் இருக்கிற உப்பு காரமே அந்த இது மேலே பெப்பர் மேலே அழகாக இறங்கிடும். தனியாக இதுக்கோசரம் உப்பு காரம் அதெல்லாம் போட வேண்டாம். இது காரமே இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும். ஸோ நல்லாவே மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் நல்லா இதுவாகிடுது, குக்காகிடுது. இதுக்கு மேலே பண்ணால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுலேயே நம்ம கிரேவியாக பண்ணி கூட நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இதே ஸ்டஃப்டு ஸ்நாச்சி பேப்பரை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்குண்டான கலர்ஃபுல்லான தளிகை ரெடி ஆகிடுத்து. பாருங்கோ என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பெப்பர், ஸ்டஃப்டு பெப்பர். அதுக்கப்புறமா தொண்டைக்காய் போட்டு தொண்டைக்காய் போட்டு மஜ்ஜிகை சாறு, பருப்பு ரசம், சாதம். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை மணக்க ரெடி ஆகிடுது. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.